தாவேகா அரசிடம் நம்ம கேட்க போறது ஒரே ஒரு கேள்விதான். கஜானா காலி, நிதிநிலை மோசமா இருக்கு, வருமானம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு செயலுமே இவங்க பண்ணல அப்படின்னு இருக்கும்போது, மகளிர் உரிமை தொகை எப்படி இந்த 2 மாசம் 1000 ரூபாய் அத்தனை மகளிருக்கும் வழங்கப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடியில இருந்து இப்ப 75,000 மாற்றிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தான். இது எப்படி சாத்தியமாச்சு? கஜானா காலி, வருவாய் இல்ல அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? இதை கேட்டோம்னு நினைச்சுங்களேன், நம்மளே அசத்துற மாதிரி ஒரு பதில் சொல்லுவானுங்க. என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? அண்ணனோட 1 மாத ஆட்சி காலத்தினாலதான் இது இவ்வளவு சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இதை செய்யல சரியா, அதனாலதான் நம்மளால வருவாய் ஈட்ட முடியல. பட் அண்ணனோட 1 மாத ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு. இதெல்லாம் இந்த 1 மாத காலத்துல நடந்தது, அதனாலதான் இதெல்லாம் நம்மளால இந்த நிதி நிலையை சரி செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி, ஓகே அப்படின்னா சரி, சட்டம் ஒழுங்கு ஏன் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? என்னப்பா 1 மாசம் தானே ஆயிருக்கு, டைம் கொடுங்க, எல்லாத்துக்குமே டைம் வேணாமா அப்படின்னு பாருங்க. இது எப்படின்னா, நிதி நிலைமை முன்னோக்கி நகர்த்துறதுக்கு 1 மாசம் டைம் இருந்தா போதுமா? பட் சட்டம் ஒழுங்குக்கு 1 மாசம் பத்தாதான். என்ன சொல்ல, கிட்டத்தட்ட நிதி நிலைமையை கையாள்வதற்கு தான் ஓராண்டுல இருந்து 2 ஆண்டுகள் வரை ஆகும். ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் உள்ள என்னென்ன ப்ராசஸ், இவங்க சொன்ன மாதிரி கஜானா காலியா இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய தொழில் வளர்ச்சி இதெல்லாம் நம்ம பண்ணா மட்டும்தான் நிதி நிலைமையை சீர் செய்ய முடியும். இதை ஈஸியா பண்ணிடுவாங்களா 1 மாசத்துல? ஆனா சட்டம் ஒழுங்கு பண்ண மாட்டாங்க. இதை கேட்டோம்னா நம்மளை கொத்தூசுன்றானுங்க. நான் கொத்தூசும் இல்ல, தக்கூசும் இல்ல, இது என்னடா ஒரு பேர், வித்தியாசமான ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க. இது தாவேகா உறுப்பினர்களா இருக்கட்டும், தாவேகாவுடைய தொண்டர்களா இருக்கட்டும், தயவு செய்து இதுக்கு சரியான விளக்கம் கொடுங்க. சும்மா இப்போ என்ன சொல்லுவீங்க தெரியுமா கமெண்ட்ல? போடா கொத்துஸ், அழகரா கதராடா, இது மாதிரி சொல்லாம இது எதனால இந்த 1 மாசத்துல இதெல்லாம் சரி செய்ய முடிஞ்சு, ஏன் சட்டம் ஒழுங்கா சரி செய்ய முடியல, இப்படி ஒரு சரியான காரணத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அதுதான் எங்களுக்கு, அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வீடியோல ஓ இதுதான் காரணமா அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவே போட்டுறேன். தயவு செய்து அது சரியான ஒரு கமெண்ட்டை கமெண்ட் போட்டுருங்க.